என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில்னு சொல்ற மாதிரி இங்க ஆறு மணல் ஆறு இருக்கு, அதே சமயம் குளங்கள் இருக்கிறது, கோவில் இருக்குது. சோழ நாடு சோறு உடைத்துன்னு சும்மாவா சொன்னாங்க? சோழ நாடு சோறு உடைத்து. சோழ நாடுன்னா என்ன? இதான் நம்ம இருக்கக்கூடிய பகுதி தான். அரியலூர், பெரம்பலூர், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சை, கும்பகோணம் தான் இந்த மயிலாடுதுறை போன்ற பகுதிகள் சோழ நாடு சொல்லுவாங்க. சோறு உடைத்து. சோறுனா சோறு விளையும் பூமி, உலகத்துக்கே சோறு போட்ட பூமி, இந்தியாவுக்கே சோறு போட்ட பூமி இது நம்மளுடைய இந்த சோழ நாடு. பாண்டிய நாடு என்ன சொல்லுவாங்க? முத்துடைத்து. முத்து இருக்குல்ல, பாண்டிய நாடுனா அந்த கடற்கரை பகுதியில, அந்த பகுதியில முத்துடைத்து. சேர நாடு வேழமுடைத்து. வேழமுடைத்துனா யானைகள் இருக்குமா? கேரளா போன்ற ஊர்ல பாக்குறோம்ல சேர நாடு, அந்த பகுதியில யானைகள் இருக்கக்கூடிய பூமி. தொண்டை நாடு சான்றோர் உடைத்து அப்படின்வாங்க. பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் இருக்கிறாங்க. அப்ப சோறு போடுற பூமியான இந்த சோழ நாட்டுல நம்ம பிறந்திருக்கிறோம். இதற்கு முக்கியத்துவம் டெல்டான்னு சொல்றோம். விவசாயத்துக்கு தானே முதல் முக்கியத்துவம், அதானே கொடுக்கணும். விவசாய பூமி தானே இது. அப்படிப்பட்ட இந்த பூமி எவ்வளவு அழகான ஊரு. ஆனா இந்த கோவில்களுக்கு வரும்பொழுது என்ன வசதி இருக்குன்னு எனக்கு தெரியல. நீங்க நான் வெளிநாடு எல்லாம் நிறைய பேர் வராங்க. தமிழ்நாட்டில் இருக்கவங்க மட்டுமா வராங்க? இது நவகிரகங்கள் இருக்கக்கூடிய பூமின்னு நவகிரக தோஷம் பரிகாரம் இங்கதான் வராங்க. அப்ப தமிழர்கள் மட்டுமல்ல, எல்லா மாநிலத்தில இருந்தும் வராங்க. நம்ம இந்தியா முழுக்க எல்லா மாநிலத்திலும் இந்த கோயிலுக்கு வராங்க, கும்பகோணத்துக்கு. அதே போல எல்லா ஃபாரின்ல இருந்து வருவாங்க, அமெரிக்கா, மலேசியா, அப்புறம் லண்டன்ல இருந்துலாம் வராங்க இந்த ஊருக்கு. அப்ப இந்த ஊரை எவ்வளவு பிரமாதமா வச்சிருக்கணும், பிரமாதமா இருக்கணுமா இல்லையாமா? இந்த கோயிலுக்கு எங்க இருந்தெல்லாம் வராங்க? வெளிநாட்டுல இருந்து ஃபாரினர்ஸ். நான் பார்க்கும் போதே எத்தனையோ பேரு அவர்கள் வெளிநாட்டுக்காரர்கள் இங்க கோயிலுக்கு பார்த்துட்டு போறாங்க. வெளிநாட்டுக்காரங்களுக்கு ஒரு நம்ம தமிழ்நாட்டுல ஒரு 10 ஊர் பேர் தான் தெரியும். காஞ்சிபுரம்னா புடவை அப்படின்வாங்க, மதுரை மீனாட்சி அம்மன் சொல்லுவாங்க, ராமேஸ்வரம் சொல்லுவாங்க, ஏன்னா அங்க கடற்கரைக்கு போயிடும். அதே போல கும்பகோணம்னா கோவிலுக்கு வருவாங்க. இப்ப திருவண்ணாமலைக்கு நிறைய பேர் போறாங்க. திருக்கடையூர்ல 60வது 70வது 80வது கல்யாணங்கள் செய்துக்கிறாங்க. ஃபாரின்ல இருந்தெல்லாம் அங்க கோயில்ல செஞ்சுட்டு அப்புறம் அவங்க ஊருக்கு போறாங்க. அமெரிக்கா போறாங்க, ஆப்பிரிக்கா போறாங்க, அதுக்கப்புறம் லண்டன்ல போயிடுவாங்க. ஆனா அந்த 2 நாளுக்கு தங்கி 60ஆம் கல்யாணம் செய்துட்டு போவாங்க. இதே போலதான் கும்பகோணத்துக்கு வராங்க, அவ்வளவு பேர் வராங்க. அப்ப இந்த ஊர் எவ்வளவு பிரமாதமாக இருக்க வேண்டும். இங்க ஒரு தலைமை மருத்துவமனை இருக்கிறது. அந்த மருத்துவமனையில எம்ஆர்ஐ ஸ்கேன் இல்லையா? இன்னைக்கு ஒரு தலைவலின்னா என்ன எடுக்க சொல்றாங்க? நம்மள ஸ்கேன் தான். எடுத்தோடனே என்ன சொல்லுவாங்க? ஒரு மாத்திரை எழுதி கொடுத்துட்டு போய் ஸ்கேன் எடுத்துனுவாங்க சொல்றாங்களா இல்லையா? எம்ஆர்ஐ ஸ்கேன் இந்த ஊர்ல இல்லையா? எங்க கும்பகோணம் போன்ற இப்பேற்பட்ட பெருமை மிகுந்த இந்த ஊர்ல ஒரு மருத்துவமனை இருக்கு. அங்க மருத்துவர்கள் இல்லை, செவிலியர்கள், நர்ஸ் இல்ல, அதுக்கப்புறம் மருந்தாளுநர்கள், பார்மசிஸ்ட் இல்ல, எம்ஆர்ஐ ஸ்கேன் இல்ல. ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போங்க, எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிறாங்க. இருக்கா இல்லையா? பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல ஒரு அவங்க ஆரம்பிச்ச அடுத்த நிமிஷம் ஸ்கேன் வசதி செய்யறாங்க. அப்படி இருக்கும்பொழுது இந்த இவ்வளவு பெரிய மருத்துவமனையில எம்ஆர்ஐ ஸ்கேன் இல்ல, மருத்துவ கல்லூரி இல்ல. மருத்துவ கல்லூரி இருக்கணும் இல்லையா? மருத்துவ கல்லூரிக்கு எங்க போறோம்? பெரிய பெரிய நோய் வந்தா எங்க போனோம்? தஞ்சாவூர். தஞ்சாவூர் தானமா போறீங்க? தஞ்சாவூரை விட அதிகமான ஜனத்தொகையை கொண்ட ஊரு கும்பகோணம். தஞ்சாவூரை விட அதிகமான வணிகர்கள் நடத்தும் இடங்கள், அந்த பிசினஸ்லாம் அதிகமாக இருக்க இடம் கும்பகோணம். போக்குவரத்து அதிகமாக இருக்கக்கூடிய இடம் கும்பகோணம். இங்கே ஒரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வரணும் இல்லையா? அப்ப என்ன பண்றோம்? இது நகராட்சியா இருந்தது மாநகராட்சி ஆக்குனீங்க, ஆனா வசதி செய்யல. கும்பகோணத்தை மாவட்டமா உருவாக்குற அப்படின்னு கொடுத்த வாக்குறுதி என்னானது? என்ன சொன்னாங்க? எத்தனை தேர்தலா இதே வாக்குறுதி. வாக்குறுதின்னு என்னம்மா? சத்தியம். சத்தியம் தானே? நீங்க யாராவது என்ன சொல்றீங்க? நான் சத்தியமா உனக்கு இந்த வாட்டி உனக்கு சைக்கிள் வாங்கி கொடுக்கறேன் அப்படின்னு உன் பையனை சத்தியம் பண்ண என்ன பண்ணுவீங்க? எவ்வளவு கடனோ உடனோ சாப்பாடுக்கு பட்டினி கிடந்தாவது அந்த பசங்களுக்கு நம்ம சத்தியத்தை அந்த சத்தியத்தை நிறைவேற்றுவோம். ஆனா வாக்கு உறுதி கொடுத்தது யாரு? மிகப்பெரிய ஆளுமைகள். அவங்கள நம்பி இது ஓட்டு போட்ட ஜனங்க எத்தனை வருஷமா இந்த கும்பகோணத்தை மாவட்டமா நாங்க கொண்டு வரோம் சொல்லி வாக்குறுதி. 4 தேர்தலாவா? போன தேர்தல், அதுக்கு முந்தின தேர்தல், எத்தனை முறை வாக்குறுதி கொடுத்து இது வரைக்கும் மாவட்டமாகவே அது அறிவிக்கவில்லையே.
மாவட்டமா அறிவிச்சிருந்தா மருத்துவ கல்லூரி வந்திருக்கோம், மற்றபடி நிறைய வசதிகள் கிடைச்சிருக்கோம். என்னாச்சு? நகராட்சி மாநகராட்சி ஆனதுனால வரி உயர்த்தினாங்க. அதானே நடந்தது. வாட்டர் டாக்ஸ், ரோட் டாக்ஸ், ப்ராப்பர்ட்டி டாக்ஸ், எல்லா டாக்ஸும் எல்லா வரியும் உயர்த்தப்பட்டதே ஒழிய நமக்கு வேண்டியது எதுவுமே செய்யப்படவில்லை.